ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஹாப்பி பிஸ்கெட் வச்சுட்டு கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 ரூபா பேக்கெட்டு ஹாப்பி 4 வாங்கி வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கையில் வந்துட்டு உடச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஜாரில் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்துட்டு அரைச்சி எடுக்கணும். அதுக்கு உடச்சி வச்சுருக்கிற பிஸ்கெட்ஸும் அப்புறம் வந்துட்டு ஒரு 3-4 டீஸ்பூன் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் சோடா, நம்ம தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக இதுலேருந்து பால் வந்துட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு நம்ம எந்த கப்பில் வந்து நமக்கு வந்து கேக் வேணும், நான் இப்போ குட்டி கப்பில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு குட்டி கப்பில் வந்து எடுத்துகிட்டு நல்லா ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க சுற்றியுமே எல்லா இடத்துலையுமே. அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கோதுமை இல்லை மைதா வீட்டில் எந்த மாவு இருக்கோ அந்த மாவை எடுத்துகிட்டு நல்லா மேலாப்ப வந்துட்டு தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிஸ்கெட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு ஊற்றி நம்ம வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் 2 கப்பில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வந்துட்டு போட போகிறேன். அப்புறம் பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரோட மூடி எடுத்து வச்சுருக்கேன். என் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். வந்த உடனே வந்துட்டு கேக் கேட்குறானோ இல்லையா, அந்த மூடி எங்கேன்னு தான் கேட்பான். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இட்லி பாத்திரம் வேணும்னா அதில் கூட வச்சுக்கலாம். இது வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து பேன் எடுத்திருக்கேன். பேன் வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேக் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அந்த பேனை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். மூடி வச்சுருங்க. ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு எடுத்து அந்த கப் வந்துட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும், தாராளமாக ஒரு 40 மினிட்ஸே நல்லா வந்துட்டு வேக விடலாம். ஸோ வெந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்துட்டு ரெடி ஆகிடும். நடுவில் வந்துட்டு எடுத்து பாருங்கள் கேக் வந்துட்டு எவ்வளோ வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பாருங்கள் வந்துட்டு பாருங்கள் எதை சாப்பிட்டுட்ருக்கான்னுட்டு மூடியை நல்லா சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள் 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இப்போ கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கத்தி இல்லை ஸ்பூன் ஏதோ ஒன்று எடுத்து பாருங்கள். எடுத்து குத்தி பார்த்திங்கன்னா அதில் பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான், ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எடுத்துகிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஆற விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த பாக்ஸ்லேருந்து கேக் வந்து தனியாக வந்துட்டு அந்த கப்லேருந்து தனியாக கேக் வந்துட்டு கொஞ்சம் காஞ்சி தனியாக வரும். ஸோ சுற்றியும் வந்துட்டு கொஞ்சம் கத்தியில் வந்துட்டு இது பண்ணி விடுங்க, குத்தி விடுங்க. அப்போ வந்துட்டு அந்த ஒட்டி எல்லாம் இருக்காது, அப்படியே வந்துட்டு தனியாக வந்துடும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்றது. ட்ரை பண்ணிட்டு சூப்பராக இருந்தால் லைக்கும் ஷேரும் பண்ணி விடுங்க.